நாக்க உன் நாக்க உன் கண்ட்ரோல்ல வெயி, மீறி உளரக்கூடாது. அது வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது, தோணுனதெல்லாம் பேசக்கூடாது. எது துக்கத்தை தருமோ, எது பிரச்சனையை உண்டாக்குமோ அந்த பேச்சுக்கள் வராம நியாயமான பேச்சா பேசுகின்ற அளவுக்கு உன் நாக்க உன் கண்ட்ரோல்ல வெய். ஒல் எசாயக்க பைத்துக்க, உன் வீடு விசாலமா இருக்கும். நீ நாக்க கண்ட்ரோல்ல வை, உன் வீடு விசாலமா இருக்கும், நிம்மதியா நீ இருக்கலாம். ஒபுக்கியலா ஹத்தியத்திக்க, உன் தவறுக்காக வேண்டி நீ அழு. காலையில இருந்து இரவு வரை என்ன தவறெல்லாம் செஞ்சிருக்கிறோம், வார கணக்குல எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம், மாச கணக்குல எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம், வருட கணக்குல எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம். இவ்வளவு தவறுக்கும் அல்லாஹ் எனக்கு பாவ மன்னிப்பை எப்ப கொடுப்பா? சக்கராத் காலத்து வரைக்கும் கொடுப்பான். சக்கராத் எப்ப வருதுன்னு எனக்கு தெரியாது. எனவே என் தவறுக்காக நான் அழுகிறேன் என்ற அழுகையை நாம் வெளிப்படுத்தியே தீர வேண்டும். அன்பு மிக்கவர்களே, இந்த நாள் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வேதனையை முறையிட்டு நம்முடைய தவறுக்காக வேண்டி அழுகும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிக்க காத்திருக்கிறான். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எல்லாம் வாசித்து காண்பிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அந்த வசனங்களை எல்லாம் புரிந்து அப்படியே சுஜூதில் வீழ்ந்து அழுகையிலே இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அழுக வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அழுகை என்பது கோழைத்தனம் அல்ல, இயலாமை அல்ல, அது கேவலமான காரியம் அல்ல. வன்னஹு ஹு அல்லாஹக வபுகா, அல்லாஹ் தான் அழ வைக்கிறான், அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான். சிரிக்கணும்னா உள்ள நரம்பெல்லாம் வேலை செய்யணுங்க. சிரிக்கணும்னா முகத்துல சிரிப்பு வரணும்னா நரம்பு வேலை செய்யணும். ஒரு சாதாரண நல்ல ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு நியாயமான ஒரு சிரிப்பு வரலன்னா நம்மள்ட்ட என்னமோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் துக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு கொஞ்சம் கண்ணீரோ முகத்துல ஒரு சோக பிம்பமோ வரலன்னா நம்ம உடம்புல எங்கேயோ பிரச்சனை, நரம்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நரம்புல பிரச்சனை இருந்தா தேவையுள்ள நேரத்துக்கு சிரிப்பு வராது, தேவையுள்ள நேரத்துக்கு அழுகை வராது. ரெண்டு வராம அப்படி பிரமிச்சு போய் அப்படி கண்ணெல்லாம் உருட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரியா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். சிரிப்பும் வர வேண்டும் தேவையான நேரத்திற்கு, அழுகையும் வர வேண்டும். அன்புமிக்கவர்களே, அழ வேண்டிய நேரத்திலே நாம் அழாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்று கண்ட்ரோல் பண்ண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இறந்து கிடக்கும் போது அழுகிறார்கள். அந்த அழுகை பார்த்துவிட்டு, ஏன் தூதர் அவர்களை நீங்களும் அழுகிறீர்கள்? ஆமாம், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழுகை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புன்முறுவல்லையே இருந்தார்கள். அதே நேரத்தில் அழுகை வர வேண்டிய நேரத்திலே அழுகையை வெளிப்படுத்தி காண்பித்து தந்தார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த அழுகை நமக்கு வர வேண்டும். நம்முடைய குழந்தை முன்னேறவில்லை என்றால் அழ வேண்டும். நம்முடைய குழந்தை தொழவில்லை என்றால், என் குழந்தை அடி